ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சி தமிழ் சரியப்ப சீசன் 5 ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தற்போது போட்டியாளர்களை தேர்வு செய்யும் வகையில் மெகா ஆடிஷன் நடக்குது. அதில் ஒரு மெகா மூமெண்ட் அல்லது ஒரு கூஸ்பம் மூமெண்ட் நடந்துச்சுன்னு சொல்லலாம். அது என்னென்னா, நம்ம சீசன் 4 கதாநாயகனான நம்ம திவினேஷ் அவர்கள் கலந்து கொண்டு பாடல் பாடி அசத்தியிருந்தார். என்னடா நம்ம திவினேஷ் மறுபடியும் பாட வந்துட்டாரா, சீசன் 5ல் பாட போகிறாரா, அப்போ மறுபடியும் நம்ம திவினேஷை பார்க்க முடியும் அப்படின்னு பல பேர் யோசிக்கலாம். அப்படி வந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். அப்படி திவினேஷ் ரசிகர்கள் யோசிக்கும் வகையில் இருக்குது. ஆனால் நமது திவினேஷ் சீசன் 5 நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருந்தார். அவர் அந்த ஸ்டேஜுக்கு வந்தோட்டி ஆடியன்ஸ் கைத்தட்டி அலப்பறை பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதோட ஜட்ஜஸும் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க. இவர் ஏற்கனவே பாடிய பாடல்கள், மக்கள் மத்தியில் அதிகமாக விரும்பிய பாடல்களும், அவருடைய ரசிகர்களை அளவச்ச பாடல்களும் இந்த மேடையில் பாடி அசத்தி இருந்தார்னே சொல்லலாம். அதோட இந்தந்த பாடல் பாட மாட்டாரென்று எதிர்பார்த்த பாடல்களும் அவருக்கே உரித்தான குரலில் எல்லோரையும் கட்டி போடுற மாதிரி மறுபடியும் பாடியிருந்தார். எங்கடா நம்ம திவினேஷ் இனிமேல் பாடுவாரா பாட மாட்டாரா என்று எதிர்பார்த்த திவினேஷினுடைய தீவிர ரசிகர்களுக்கு ஒரு விருந்தினை சொல்லலாம். அவ்வளோ இனிமையாக பாடி அசத்தியிருக்காரு. இவ்வளவு ஒரு திறமையான ஒரு குழந்தைக்கு சி தமிழில் சிறப்பு விருந்தினராக வர வச்சது இவருடைய வெற்றிப்படியின் முதலாவது ஆரம்பம் என்றே சொல்லலாம். இப்போவே இந்த அளவு பாடுகிறார் என்றால் ஃப்யூச்சரில் எவ்வளோ திறமையாக பாட முடியும்னு எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கிறாரு. இவர் இன்னும் பல உயரங்களை தொடரணும்னு நம்ம வாழ்த்துக்கிறோம். நமது திவினேஷ் சீசன் 5 சிறப்பு விருந்தினராக வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம திவினேஷை பிடிக்கும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.